2028ஆம் ஆண்டு மகா விழாவிற்குள் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு நடத்தப்படுமா என பக்தர்கள் எதிர்பார்த்துள்ளனர். கும்பகோணத்திற்கு அருகில் தாராசுரம் பகுதியில் அமைந்துள்ள ஐராவதீஸ்வரர் கோவில் சோழர் கால கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் சிறந்த உதாரணமாக விளங்குகின்றது. இந்த தலம் கிபி 12ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னரால் கட்டப்பட்டது. இந்த கோவிலில் சிவன் சந்நிதி, தெய்வநாயகி அம்மன், சரபேஸ்வரர், தட்சணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், குபேரலிங்கம், துர்க்கை ஆகிய சந்நிதிகள் உள்ளன. இந்த கோவிலில் 4 பிரகாரங்கள், அம்மன் சந்நிதி, நந்தி மண்டபம், 1008 சிற்பங்கள் மற்றும் கோவில் வளாகம் முழுவதும் கலை நுணுக்க வேலைப்பாடுகளுடன் கொண்ட சிலைகள் உள்ளன. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றான இந்த கோவில் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கோவிலுக்கு தினமும் 500க்கும் மேற்பட்ட வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். எனவே தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை புதுப்பித்து குடமுழுக்கு நடத்த வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கும்பகோணத்தை சேர்ந்த பக்தர்கள் கூறுகையில், ஒவ்வொரு கோவிலுக்கும் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்பது ஆகம விதி. ஆனால் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு நடத்தப்பட்டு 21 ஆண்டுகள் ஆகின்றன. பாதுகாப்பிற்காக எடுத்துச் செல்லப்பட்ட சிலைகள் அனைத்தும் தஞ்சையில் உள்ளது. கோவிலில் எந்தெந்த சிலைகள் எங்கு இருந்தன என்ற விவரங்கள் கல்வெட்டில் உள்ளன. அந்த தகவலின்படி மீண்டும் கோவிலில் சிலைகள் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். தினமும் பக்தர்கள் வழிபாட்டில் இருந்த சிலைகள் அனைத்தும் தற்போது வேறு இடத்தில் இருப்பது ஆகம விதிகளுக்கு எதிரானது. தாராசுரம் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகள் மேடாகிவிட்டதால் கோவில் 5 அடி அளவுக்கு பள்ளத்தில் இருக்கின்றது. இதனால் மழை காலங்களில் தண்ணீர் தேங்குகின்றன. தண்ணீரை வெளியேற்ற அமைக்கப்பட்ட புதை வடிகால் அமைப்புகள் சேதமடைந்துவிட்டன. எனவே 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சிற்பங்கள் பாசி பிடிக்காமல் இருக்க ரசாயன கலவை கொண்டு சுத்தம் செய்யப்படுவது வழக்கம். ஆனால் 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு சிற்பங்கள் ரசாயன கலவை கொண்டு சுத்தம் செய்யவில்லை. பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் சமீபத்தில்தான் காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்.